என்ன வியாதி உள்ளவங்க என்னெல்லாம் சாப்பிட்லாம், எந்த அளவு சாப்பிட்லாம் அப்படின்லாம் சரி நீங்கள் அது வரைக்கும் இன்னும் நல்லா பெனிஃபிட் ஆகும். 19 வருஷமாக அப்படிங்க. எங்கள் வீடு எல்லாமே இதுதான். சரிங்க. நாங்கள் ஒரு 22 வருஷமாக இந்த உணவு தான் சாப்பிட்றோம். சரிங்க. இதுக்கு எல்லாமே காரணம் எங்கள் குருஜி தான். எங்கள் குருஜி தான் எல்லாமே எங்கள் குருஜிமா. சரி. கான்செப்ட் இது. எங்கள் ஒரு மிளகாய் இல்லாமல் சாப்பிட்டா புளிப்புக்கு தக்காளி சேர்க்குறோம், காரத்துக்கு மிளகு மட்டுமே சேர்க்குறோம். சரிங்க. மசாலா பொருள், மிளகாத்தூள், மல்லித்தூள், பச்சை மிளகாய், வர மிளகாய் வாங்குறதே கிடையாது. சரிங்க. மிளகு வந்து நோய் எதிர்ப்பு அதிகமாக வரும். அதனால மிளகு 10 மிளகு இருந்தால் 17 மிளகு சாப்பிடலாம் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி மிளகு நம்ம பாரம்பரியம் வரும். மிளகான குணம் வரல. அப்புறம் பச்சை மிளகாலாம் சாப்பிட்டா அல்சர்லாம் வரலாம் அதிகமான வாய்ப்பு இல்லையா? அவங்கெல்லாம் மிளகாய் பொடியில் கலர்லாம் கெமிக்கல்லாம் ஆட் பண்ணுறாங்க. அதெல்லாமே குடலெல்லாம் பாதிக்கும். சரி, இப்படிலாம் இல்லாமல் பாதிப்புக்காக உணவு. இதில் முக்கியமாக என்னென்னா ஒரு மெனு கொடுத்துருக்காங்க. என்னென்ன கிழமை என்ன சாப்பிடணும், எந்த காயோட எந்த காய் சேரக்கூடாது. சரிங்க. அது எதுக்குன்னா கிழமைக்கு சாப்பிட்ற உணவுக்கு கோள்களுக்கு தொடர்பு இருக்குது. நீங்கள் வந்து குருவோட ஆதிக்கம் பூமியில் இருந்தால் இந்த காய்கள் சாப்பிடணும். நாங்கள் அது மட்டுமே செய்வோம். எது மலிவாக இருக்கோ அதை வாங்கிட்டு செய்யணும். உணவோட கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கு இல்லை. இன்றைக்கி செஞ்ச இந்த மெனு நெக்ஸ்ட்டு தேர்ஸ்டே தான் செய்வோம். இந்த மாதிரி எல்லாருமே செஞ்சுட்டு சாப்பிட்டு வந்தோம்னா எந்த விதமான நோயும் புதுசாக வராது. ஏற்கனவே உடம்புல இருக்க தாக்கம்லாம் குறைஞ்சிடும். நோய் வரதுக்கு முன்னாடி சாப்பிட்டா நோய் வராது. அதாவது நோயற்ற சமுதாயத்தை உருவாக்க குருஜியோட நோக்கம். நாங்கள் சிறுதானியத்தில் பொங்கல் கொடுக்குறோம். சரிங்க. வரகு காலையில் நைட்டு டிஃபனுங்க. ஆமாம், மதியம் மட்டும் லஞ்சு. சரிங்க. டெய்லி ஒரு வெரைட்டி கொடுப்போம். அப்புறம் தோசையில் கம்பு, வரகு, சாமை, திணை, குதிரைவாளி. சரி. அப்புறம் பச்சரிசி தோசை, பாசிப்பருப்பு தோசை, ரவா தோசை, சரி, முடக்கத்தான் தோசை, சரி, பொன்னாங்கண்ணிக்கிற தோசை, எல்லா வகையான தோசையும் தரும். எண்ணெய் இல்லாமல் தரும். சரி. பூரி புரோட்டா தோசை தான் போடணும். சரி. மைதாவும் பாலும் எங்கள் உணவில் தவிர்க்கிறோம். பால் கூட சோயா பாலில் 3 தரும். சரி. அது விட்டமின் B12 நிறையா இருக்குது. எலும்பில் இருக்கிற மஜ்ஜைக்கு நல்லது. சரிங்களா? அது மாதிரியான இதுதான். இது மாதிரிலாம் அது ஒரு இடம் போட்டு எடுத்துங்க. அது ஜப்பானில் ஆய்வு பண்ணியிருக்காங்க. 11 வருஷம் தொடர்ந்து சோயா சாப்பிட்டவங்களுக்கு கேன்சர் வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் இதை 19 வருஷமாக கொடுத்துட்ருக்கோம். அதுக்கு முன்னாடியே எங்கள் குருஜி ஆய்வு பண்ணி கொடுத்துட்டாங்க. இது மாதிரி சாப்பிட்டு வந்தோம்னா எந்த நோயும் நமக்கு வராது.